அண்ணன் செங்கோட்டை போய் இணைஞ்சாரு, நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும்? கூட்டணின்னு கேளுங்க, அதை விட்டுட்டு இணைவீங்களா? அண்ணாமலை எனது நண்பர். நாங்க சந்திப்பது நட்பு ரீதியான சந்திப்பு தான். யாருங்க ஏங்க, அண்ணன் செங்கோட்டை போய் இணைஞ்சாரு, நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும்? கூட்டணின்னு கேளுங்க, அதை விட்டுட்டு இணைவீங்களா? அப்படி கேளுங்க பிரதர். கூட்டணியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் டைம் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலையைத்தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக, ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும். பொறுத்திருந்து முடிவெடுப்போம். பாஜகவுடைய தலைவர்கள் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, அதுக்கான ஏதாவது மாற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாங்களா? அதாவது அண்ணாமலை எனது நண்பர். நாங்க சந்திப்பது நட்பு ரீதியான சந்திப்பு தான். அதை தாண்டி அதில் நீங்க அரசியல் கணக்குகள் அதில் ஏதாவது தொடர்பு படுத்தினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை லட்சம் தொண்டர்கள் கடந்த 8 ஆண்டுகள் உழைப்பினால இந்த இயக்கம் பல மாவட்டங்களில் நாங்கள் தான் தீர்மானிக்கின்ற சக்தியாக எங்கள் தொண்டர்கள் உழைப்பாலும் அங்குள்ள மக்களாலும் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பு 75 ஆண்டு கட்சிக்கும் 50 ஆண்டு கட்சிக்கும் இணையாக இருக்கக்கூடிய அளவில் எங்கள் கட்டமைப்பை எங்கள் நிர்வாகிகள் பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நடவடிக்கை சரி என்று சொன்னால் உடனே திமுகவோட கூட்டணிப்பீங்க. நீங்க இன்னொரு விஷயத்துல பிரதமரின் நடவடிக்கை சரி என்று சொன்னால் உடனே ஒரு பாஜக கூட்டணிக்கு போறாரு. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் எனது உண்மையை பதில் சொல்றப்ப நீங்க அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு இல்ல அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப நண்பர் அண்ணாமலை நேற்று இங்க இருந்தாரு, நான் இங்க வந்து ரொம்ப நாளாவது அவரை பார்த்துட்டேன். நேற்று மாலை எனக்கு யதார்த்தமாக ப்ரோக்ராம் இல்லை, அவரும் எங்கேயோ பாலக்காடு போயிட்டு வந்திருந்தாரு. நானே வருகிறேன்னு போய் அவர் சந்திச்சேன், அவ்வளவுதான். இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான். அதை நீங்கள் அதில் பல புள்ளிகளை இணைத்து அவர் டெல்லிக்கு ஏதோ மீட்டிங் போறதெல்லாம் இணைத்து ஏதோ பேசுகிறீர்கள். அதனால அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுடைய சுதந்திரம், நீங்க எதை வேணாலும் உங்க தோன்றதை நீங்க பேசுறீங்க. அது எங்களை பாதிக்கிறப்ப அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.